சென்னை பெருநகர மக்கள் அதிகம் பயன்படுத்தும் சுத்திகரிக்கப்பட்ட வாட்டர் கேன்களின் விலை ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு பின்னர் தாறுமாறாக உயர்ந்துள்ளது. ஏன் இந்த விலை உயர்வு? இதை முறைப்படுத்துவது எப்படி? இதன் பாதிப்புகள் குறித்து இப்போது பார்க்கலாம். சென்னை மாநகர மக்களின் தண்ணீர் தேவையை புழல், செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட 4 ஏரிகள் பூர்த்தி செய்தாலும் குடிநீர் என்று வந்துவிட்டால் சென்னை மக்கள் பெரிதும் நம்பியிருப்பது கேன் வாட்டர்களை தான். பிளாஸ்டிக் குடுவையில் அடைக்கப்பட்ட குடிநீர் 30 ரூபாயில் இருந்து 80 ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்தது. தமிழகத்தில் மட்டும் 1450 தனியார் விநியோகிக்கும் தயாரிப்பு ஆலைகள் உள்ளன. அதில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை ஆகிய மாவட்டங்களில் மட்டும் 450 தண்ணீர் வழங்கும் ஆலைகள் உள்ளன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாள் ஒன்றுக்கு 3 கோடி லிட்டர் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இப்படி பெரும் லாபம் கொளிக்கும் இந்த தொழிலில் சோதனையாக வந்துள்ளது வாட்டர் கேன்கள் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பு. வாட்டர் கேன் தொழிலை சேவையாக செய்து வருகிறோம் என்றும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு கடுமையாக தங்கள் தொழிலை பாதிக்கும் என்கின்றனர் கேன் குடிநீர் தயாரிப்பாளர் சங்க அமைப்பு செயலாளர் ஆனந்த நாராயணன். 0% டேக்ஸ் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு செலவினங்கள் இருந்தது உற்பத்திக்கு. இப்போ உற்பத்தியாளர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணிக்கு போட்ட 18% பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். இதுக்கு பின்னால் எங்களோட இந்திய தர ஆணையம், அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்களோட லைசன்ஸ் ஃபீஸ் உயர்த்தப்பட்டிருக்கு. அது இல்லாமல் நாங்கள் பேக் பண்ணுற பொருட்கள் நாங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுறோம். சுமார் 50 பரிசோதனைகளை நாங்கள் செய்கிறோம். தர பரிசோதனைகளை செய்யும்போது அதுக்குண்டான மூலப்பொருட்கள், அதுக்குண்டான வேதிப்பொருட்கள் எல்லாமே விலையேறி இருக்குது. இந்த ஜிஎஸ்டி இல்லாத இருந்த பொருட்களாக இப்போ ஜிஎஸ்டி வளையத்துக்குள்ளே கொண்டு வந்ததுனால விலையேற்றம் தவிர்க்க முடியாதது ஒன்று ஆயிடுச்சுங்க. அது பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குவது அரசின் கடமை. அதில் அரசாங்கம் தவறியதாலேயே தாங்கள் இந்த தொழிலை செய்து வருவதாகவும், அரசாங்கம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வழங்கினால் தங்களுக்கு இந்த வேலையே இருக்காது என்கிறார் ஆனந்த நாராயணன். சென்னையில் பார்த்தோம்னா சார், சாமானிய மக்கள் கூட, சாதாரண மக்கள் கூட இன்றைக்கி கேன் வாட்டர் நம்பி தான் இருக்காங்க. கேன் வாட்டர் நம்பி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இது முக்கியமாக அத்தியாவசிய பொருளான ஆயிடுது. இந்த அத்தியாவசிய பொருளுக்கு அரசாங்கம் வரி விலக்கு கொடுக்கும்போது தான் இந்த தொழிலையும் காப்பாற்ற முடியும், மக்கள் மீது வரி சுமையும் திணிக்கப்படாமல் காப்பாற்ற முடியும். இப்படி சொன்னாலும் பல்வேறு குடிநீர் வழங்கும் நிறுவனங்கள் எவ்வித அடிப்படை வசதிகள் இன்றி இயங்கி வருகின்றன. இதனை முறைப்படுத்தாமல் 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிப்பால் தங்கள் மீது சுமை ஏறி இருப்பதாக தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். 20 ரூபாய்க்கு விற்றுச்சுங்கப்பா. 20 ரூபா, 15 ரூபாய்க்கு கூட நாங்கள் வாங்கியிருக்கிறோம்யா. இப்போ 25 ரூபா, 30 ரூபா, 40 ரூபாய் வரைக்கும் வந்திருக்குப்பா. எப்படிப்பா வாங்குறது? நாங்கள் எப்படி குடிக்கிறது? கார்பரேஷன் தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. எல்லாத்துக்கும் வரி போட்டால் என்னையா பண்ண முடியும்? நம்ம தண்ணிக்கெல்லாம் இப்போ ஜிஎஸ்டி டேக்ஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டுலாம் டேக்ஸே கிடையாது தண்ணிக்கு. இப்போ 18% போட்டதுனால இப்போ ரொம்ப அடித்தட்ட மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கிறாங்க. இதனால் அவங்களால 40 ருபீஸ், 50 ரூபா, 40 ரூபா கொடுத்து வாங்க முடியாது தண்ணிலாம். ஃபஸ்ட்டுனா 25 ரூபாய், 20 ரூபாய்க்கு கிடச்சிருந்தது கிட்டே. இப்போ யாரும் 20 ரூபாய்க்கு போகிறதில்ல. அதனால் மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கிறாங்க. வெள்ளம் விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு. அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாதினா கொஞ்சம் கம்மி தான். அதனால் இந்த இப்போ தண்ணி கேனை நாங்கள் போட்டு பழிச்சிட்டு இருந்தோம். 25 ரூபா இந்த கேனை இப்போ 35 ரூபா ஆக்கிட்டாங்க. நாங்கள் எப்படி விற்கிறது? சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் வாட்டர் கேன்களை பயன்படுத்துவதை தங்கள் வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்ட மக்களுக்கு அரசால் செயல்படுத்தப்பட்டு வந்த அம்மா குடிநீர் திட்டம் இன்னும் எட்டாக்கனியாக உள்ளது. இதனை விரிவுபடுத்துவதோடு விரைவாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுத்தால் மக்கள் மீது திணிக்கப்பட்டுள்ள விலை உயர்வு தடுக்கப்படும். ஒளிப்பதிவாளர் கார்த்திக் உடன் சுபாஷ் சந்திரபோஸ் ராஜவேலன், நியூஸ் 7 தமிழ்.